காவிரி ஆறு தமிழகத்தின் உயிர்நாடி. தமிழகத்தின் தர்ம தேவதை என்றும் அழைக்கப்படும் இந்த நதி குடகின் மலைகளில் பிறந்து மேட்டூர் அணையை கடந்து கல்லணை வழியாக தமிழகத்தை செழிக்க வைக்கிறது. இந்த காவிரியின் பயணம் கடலில் கலந்து விடுகிறது என்று நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் அது எப்படி முடிந்தது என்பதில்தான் ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, காவிரி கடலில் கலக்கும் இடத்தில் இருந்த அந்த பிரம்மாண்டமான பூம்புகார் நகரம் எங்கே போனது, சிலப்பதிகாரம் கூறும் அந்த புகழ்மிக்க துறைமுக நகரம் உண்மையிலேயே கடலுக்குள் மறைந்து விட்டதா, இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. பூம்புகார் கடற்கரைக்கு அடியில் சுமார் 23 மீட்டர் ஆழத்தில் இருப்பது வெறும் மணல் மட்டுமா, அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செழித்து வாழ்ந்த ஒரு பழமையான நகரத்தின் தடயங்களா? இதற்கான பதிலை தேடுவதற்காக 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் ஒரு பெரிய ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளது. பூம்புகார் 2026 என்று அழைக்கப்படும் இந்த ஆழ்கடல் மிஷன் காவிரியின் கதையையே மாற்றக்கூடிய புதிய ஆதாரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. குறிப்பாக திருமுல்லைவாசல் மற்றும் நெய்தவாசல் கடற்கரைக்கு அருகிலுள்ள ஆழ்கடலில் கண்டுபிடிக்கப்பட்ட சில புதிய தடயங்கள் காவிரியின் இறுதி பயணத்தில் புதைந்திருக்கும் இன்னொரு மர்மமான முகத்தை நமக்கு காட்டுகின்றன. இன்று இந்த வீடியோவில் காவிரியின் வரலாற்றை மட்டுமல்ல, அதன் முடிவில் புதைந்திருக்கும் அந்த மர்மமான உண்மைகளை விரிவாக பார்க்க போகிறோம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2025 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாடு தொல்லியல் துறை இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஒரு முக்கியமான ஆழ்கடல் ஆய்வை தொடங்கியது. இந்த ஆய்வின் நோக்கம் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் காவிரி பூம்பட்டினம் நகரத்தின் சுவடுகள் கடலுக்கடியில் இருக்கிறதா என்பதை அறிவியல் ரீதியாக ஆராய்வது. இந்த ஆய்வில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக சைட் ஸ்கேன் சோனார் எனப்படும் கருவி கடலின் அடிப்பகுதியை விரிவாக வரைபடமாக்க பயன்படுத்தப்படுகிறது. மேலும் மனிதர்கள் நேரடியாக செல்ல முடியாத ஆழத்தில் ஆய்வு செய்ய ரிமோட் மூலம் இயக்கப்படும் நீர்மூழ்கி கருவிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கருவிகள் கடலுக்கடியில் உள்ள அசாதாரண அமைப்புகளான அனோமலிகளை படம் பிடிக்க உதவுகின்றன. இந்த ஆய்வு வெறும் பூம்புகார் கடற்கரையை மட்டும் மையமாக கொண்டதல்ல. திருமுல்லைவாசல் முதல் நெய்தவாசல் வரை சுமார் 50 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடல் பகுதியை ஆராய்ச்சியாளர்கள் சோனார் கருவிகள் மூலம் ஸ்கேன் செய்து வருகின்றனர். இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததற்கும் ஒரு முக்கிய காரணம் உள்ளது. பல புவியியல் ஆய்வுகள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் காவிரி நதி கடந்த காலங்களில் பல முறை தன் பாதையை மாற்றியிருக்கலாம் என்று காட்டுகின்றன. ஒரு காலத்தில் காவிரியின் முக்கிய கிளையாறு இன்றைய திருமுல்லைவாசல் மற்றும் நெய்தவாசல் பகுதிகள் வழியாக பாய்ந்து கடலில் கலந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இந்த பகுதிகளில் கடலுக்கடியில் சுமார் 20 முதல் 23 மீட்டர் ஆழத்தில் இயற்கையான மணல் அமைப்புகளுக்கு மாறான சில வடிவங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கட்டுமானங்களாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை இந்த ஆய்வு எழுப்பியுள்ளது. அதே நேரத்தில் சில இடங்களில் பழைய கப்பல் சிதைவுகள் அல்லது துறைமுகத்துடன் தொடர்புடைய அமைப்புகள் இருக்கக்கூடும் என்பதும் ஆராய்ச்சியாளர்களின் ஆரம்பகட்ட கணிப்பாக உள்ளது. ஆனால் இவை அனைத்தும் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட வேண்டிய விஞ்ஞான ஆய்வுகளாகவே இருக்கின்றன. இவை உண்மையில் பண்டைய துறைமுக நகரத்தின் சுவடுகளா அல்லது இயற்கை உருவான அமைப்புகளா? அந்த பதிலை கண்டுபிடிக்க இந்த ஆழ்கடல் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திருமுல்லைவாசல் மற்றும் நெய்தவாசல் காவிரி கடலில் கலக்கும் பூம்புகார் பகுதிக்கு அருகிலுள்ள 2 முக்கியமான கடற்கரை கிராமங்கள். இவை இரண்டும் தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளன. சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருமுல்லைவாசல் ஒரு பழமையான கடற்கரை கிராமம். இங்கு அமைந்துள்ள முல்லைவனநாதர் கோவில் அந்த பகுதியின் முக்கியமான வரலாற்று சின்னமாகும். அதேபோல் திருமுல்லைவாசலிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள மற்றொரு சிறிய கிராமமே நெய்தவாசல். இந்த 2 இடங்களும் தற்போது நடைபெற்று வரும் பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வில் முக்கியமான பங்காற்றுகின்றன. தற்போது நடைபெற்று வரும் ஆய்வுகளுக்கு முன்பாகவே கடல்சார் தொல்லியல் ஆய்வாளர் டாக்டர் SR ராவ் இந்த பகுதியில் கடலுக்கடியில் சில கட்டமைப்புகள் இருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த முன் ஆய்வுகளை மீண்டும் பரிசோதிக்கவும் புதிய ஆதாரங்களை தேடவும் இந்த ஆய்வு தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆய்வில் கிடைத்த தகவல்கள் இன்னொரு பெரிய கேள்வியை எழுப்புகின்றன. பூம்புகார் நகரம் உண்மையில் எப்படி அழிந்தது? சங்க இலக்கியங்களில், குறிப்பாக சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் காவிரி பூம்பட்டினம் ஒரு மிகப்பெரிய மற்றும் செழிப்பான துறைமுக நகரமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த நகரம் திடீரென கடலால் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது.
வரலாற்றாளர்கள் கருதுவதாவது, கடல் மட்ட உயர்வு, பெரிய புயல்கள் அல்லது சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் இந்த நகரத்தின் சில பகுதிகளை கடலுக்குள் இழுத்திருக்கலாம் என்பதே. இப்போது நாம் காவிரியின் பழங்கால காலநிலைக்கு செல்வோம். சமீபத்திய ஆய்வுகளில் காவிரியின் டெல்டா பகுதிகளில் 25 மீட்டர் ஆழத்தில் மண் மாதிரிகள், அதாவது செடிமெண்ட் கோர்ஸ் எடுக்கப்பட்டன. சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் நீர் நிலப்பகுதிக்குள் புகுந்து ஒரு மாபெரும் பேரழிவை ஏற்படுத்தியிருப்பதை இந்த மண் படிமங்கள் உறுதி செய்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடல் மட்டம், நதியின் பாதை மற்றும் கடற்கரை வடிவம் பல முறை மாறியிருக்கிறது. குறிப்பாக காவிரி நதி கடந்த காலங்களில் தன் பாதையை மாற்றியிருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இந்த மாற்றம் சேனல் அவல்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு நதி திடீரென தனது ஓட்டப்பாதையை மாற்றிக்கொள்வது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்தபோது நதிக்கரையில் இருந்த பழமையான நகரங்கள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்து கைவிடப்பட்டிருக்கலாம் என்று கருதுகின்றனர். இந்த ஆய்வுகளுக்கு துணையாக நிற்பது நவீன தொழில்நுட்பம். சமீப காலங்களில் காவிரி ஆற்றுப்படுகையை டிஜிட்டல் முறையில் ஆய்வு செய்யும் புதிய முயற்சிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. பெங்களூருவில் உள்ள IISc மற்றும் திருச்சியில் உள்ள NIT போன்ற கல்வி நிறுவனங்கள் இணைந்து காவிரி நதியின் ஓட்டம் மற்றும் அதன் மாற்றங்களை கண்காணிக்கும் தரவுத்தள மற்றும் கணினி மாதிரிகளை உருவாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த முயற்சிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கைக்கோள் தரவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் காவிரி ஆற்றின் நீரோட்டம், மணல் படிமங்கள் மற்றும் ஆற்றுப்பாதையில் ஏற்படும் மாற்றங்களை முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடிகிறது. ட்ரோன்கள், செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் கணினி மாதிரிகள் போன்ற தொழில்நுட்பங்கள் சேர்ந்து காவிரி நதியை அறிவியல் ரீதியாக கண்காணிக்கும் ஒரு புதிய காலத்தை உருவாக்கி வருகின்றன. அதாவது காவிரி இன்று வெறும் ஒரு வரலாற்று நதி மட்டுமல்ல, அது நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தொடர்ந்து ஆய்வு செய்யப்படும் ஒரு உயிருள்ள இயற்கை அமைப்பாக மாறியுள்ளது. சுருக்கமாக சொன்னால், காவிரியாறு தனது பாதையை பல முறை மாற்றிக்கொண்டதும் காலப்போக்கில் கடல் மட்டம் உயர்ந்ததும் சேர்ந்து ஒரு காலத்தில் செழித்து விளங்கிய ஒரு பிரம்மாண்டமான நகரத்தின் சில பகுதிகளை கடலுக்குள் மறைய செய்திருக்கலாம் என்று பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இன்று திருமுல்லைவாசல் முதல் நெய்தவாசல் வரை கடலுக்கடியில் நடைபெற்று வரும் ஆய்வுகள் அந்த மறைந்த வரலாற்றின் சுவடுகளை தேடி வருகின்றன. இந்த ஆய்வுகள் முழுமையாக முடிவடையும் போது பூம்புகார் பற்றி பல மர்மங்களுக்கு புதிய விளக்கங்கள் கிடைக்கக்கூடும். பூம்புகாரின் ஆழ்கடல் மர்மங்கள் வெளிச்சத்திற்கு வரும்போது அது தமிழர்களின் கடல்சார் திறமையையும் அவர்களின் பண்டைய வர்த்தக நாகரிகத்தையும் உலகிற்கு மீண்டும் நினைவூட்டும். அதே நேரத்தில் செயற்கைக்கோள் ஆய்வுகள், தரவு மாதிரிகள் மற்றும் AI போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் காவிரி போன்ற நம் உயிர்நாடிகளை எதிர்கால சந்ததிக்கு பாதுகாக்க உதவி செய்து வருகின்றன. வரலாறும் தொழில்நுட்பமும் ஒன்றாக இணையும் போதுதான் ஒரு சமூகத்தின் உண்மையான வளர்ச்சி வெளிப்படுகிறது. பூம்புகார் ஆய்வின் அடுத்த கட்ட முடிவுகள் வெளியாகும் போது அதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கடலுக்குள் மறைந்த பூம்புகாரின் கதையை முழுமையாக உலகம் அறியும் நாள் ஒரு நாள் நிச்சயம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.